சிவபெருமானை தரிசித்தால், சிவபெருமானை பூஜித்தால் என்னவெல்லாம் கிடைக்கும்? குரங்கு ஒன்று, அது இரவு நேரத்துல ஒரு பெரிய மரத்து மேல ஏறி உட்கார்ந்து இருக்கிறது, தன்னை துரத்தி கொண்டு வந்த புலியிடமிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக. இரவு நேரம் அது போய் மேலே உட்கார்ந்து இருக்கிறது. அசதியில தூங்கி விழுந்து விடுவோமோ என்று நினைத்து கொண்டும், அதே நேரத்துல குரங்கு ஒரு இடத்துல உட்கார்ந்தா சும்மா இருக்காது இல்லையா அதனுடைய கைகள். அங்க இருந்த மரத்துல இருந்த இலைகளை எல்லாம் பிச்சு பிச்சு கீழே போட்டு கொண்டே இருக்கிறது. கீழே அதற்கே தெரியாது அங்கே ஒரு பெரிய சிவலிங்கம் இருந்திருக்கிறது என்று. சிவலிங்கம் இருப்பதையே தெரியாமல் அந்த குரங்கு அர்ச்சனை போல எடுத்தெடுத்து போட்ட அந்த இலை வில்வ இலை. இந்த வில்வ பத்திரம் அவ்வளவு விசேஷமான ஒன்று. சிவபெருமானுடைய வழிபாட்டிலே மிக முக்கியமாக வைத்து வழிபாடு செய்யப்படக்கூடியது. அப்பேற்பட்ட அந்த வில்வத்தை வைத்து அறியாமல் அது செய்த அந்த அர்ச்சனை பூஜை அந்த குரங்கை அடுத்த பிறவியிலே முசுகுந்த சக்கரவர்த்தியாக பிறக்க வைத்தது. இதுல ஒரு பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா, 5 அறிவு இருக்கிற விலங்கு தான் குரங்கு அப்படின்னு நாம சொல்லுவோம். ஆனால் அந்த குரங்கு இறைவனிடம் ஒரு வரம் கேட்டது. அடுத்த பிறவியிலே மன்னனாக சக்கரவர்த்தியாக பிறக்கப் போகிறாய் என்று அருளின பிறகு கூட, இறைவா எனக்கு ஒரு வரம் வேண்டும், என்ன தெரியுமா? அடுத்த பிறவியிலே நான் மகாராஜாவாக பிறந்தால் கூட இதே குரங்கு முகத்தோட நான் பிறக்க வேண்டும். ஏன் அப்படி கேட்கிறாய் என்கிறார் இறைவன். அப்பொழுதுதான் முற்பிறவியிலே நான் என்ன ஒரு பிறவியாக இருந்தேன், என்ன செய்து இப்படி ஒரு நிலைக்கு வந்திருக்கிறேன் என்பதை உலகோர் தெரிந்து கொள்ளுவார்கள் என்று சொல்லி அந்த குரங்கு முசுகுந்த சக்கரவர்த்தியாக பிறந்த பொழுது குரங்கு முகத்தோடையே வாழ்ந்தது என்பதை நாம் பார்க்கின்றோம். அறியாமல் செய்த அந்த பூஜையை கூட சிவபெருமான் மனமாற ஏற்றுக்கொண்டார். இப்படி சிவன் ராத்திரியிலே பலாபலன் பெற்றவர்களுடைய புராண சரித்திரங்கள் நிறைய இருக்கின்றன.